இந்த வீடியோ நான் முழுக்க திரு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன். எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலை? ஃபஸ்ட்டு ஒழுங்காக தலைவர் ரஜினி கூட இருந்தீங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருந்தது, ஓகேவா? இப்போ தேவையில்லாமல் வந்து அரசியலுக்கு வர சொன்னீங்க, அப்போட பேர் கிடத. நீங்கள் எப்போ ஒரு கட்சியோட குறிப்பிட்ட கட்சியோட இதில் வந்து சேர போகிறேன், அங்கே திருச்சி கேட்கல நிற்க போகிறேன்னு சொன்னீங்களோ, அப்போதுலேருந்து தான் உங்களுக்கு கெட்ட பேர் ஸ்டார்ட்டு. உங்களை போட்டு மக்கள் அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போட உங்கள் வாயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தெருநாயின்ற சொல் வந்திருக்காது. யார் கூட சேர்றீங்களோ, யார் கூட நீங்கள் சேர நினச்சிங்களோ, அவங்கள நீங்கள் மனசில் நினச்சதுனால தான் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை மற்றவங்கள வந்து இப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி, அதாவது மற்றவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வார்த்தை வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நல்லவங்க கூட சேரும்போது எப்போவுமே மக்களுக்கு நல்லது தான் நடக்கும். எப்போ நீங்கள் சேர்க்க சரியில்லாமல் கெட்டவங்க கூட சேர்றீங்களோ, அப்போவே உங்களுக்கு ஃப்யூச்சர் காலின்ற மாதிரி இல்லைன்னு தெரிய வருது. ஏன்னா தலைவர் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த அமைதியான சாந்தமான மனசு இருந்தது, அந்த நல்லது செய்யணுன்ற குணம் இருந்தது. இப்போ எப்போ அந்த அரசியலில் குதிக்கிறேன், குறிப்பிட்ட கட்சியில் சேர்றேன் அப்படின்னு சொன்னீங்களோ, உங்களோட அந்த நல்ல எண்ணமும் போச்சு. மற்றவங்கள அசிங்கமாக பேசுகிறவங்கள அந்த மாதிரி குணம் உங்களுக்குள்ளே வந்து இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மக்களை நீங்கள் கீழ்த்தரமாக நினைக்க வச்சுட்டீங்க அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள், இதுக்கு மேலே நீங்கள் அரசியல்லாம் வராதிங்க. எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட்டு. ஏன்னா உங்களோட பேர் ஃபுல்லாக கெட்டு போச்சு. ஒழுங்காக உங்களோட அம்மா சொல்கிறது கேட்டுக்கின்னு அந்த அவங்க சொன்னதாச்சும் கேட்டுருந்துடலாம். அரசியல்லாம் வேணாம்ப்பா, அது ஒரு சாகடன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அது முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து வந்துடலாம் அரசியலுக்கு, பட் நீங்கள் சேர்ற இடம் ஒன்று இருக்குல்ல. இப்போது இதுவே நீங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் கூட நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களோட பேர் வேறு மாதிரி இருந்திருக்கும், ஓகேவா? அப்படிலாம் அண்ணாமலை சார் ஆச்சு கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ அவர் கூட போயிருந்தீங்களா ஏதாச்சும் உங்களோட பேர் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் டிவிக்கில் போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட பேரை நீங்களே கெத்துனீங்க, பார்த்தீங்களா? அதனால தான் உங்களுக்கு அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்து நாயின்னு சொல்லி மற்றவங்க நாயின்னு சொல்லி உங்களோட கேரியரே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு வந்தது. இப்போது ஒரே ப்ரெஸ் மீட்டில் க்ளோஸ் ஆகிடுது. அதனால் எப்போவுமே அதுதான் சொல்கிறது, சேர்க்க வந்து சரியாக இருக்கணுங்க. சேர்க்க இஸ் வெரி மஸ்ட்டு. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனீங்க, கதம் ஆயிடுச்சு. அதனால் இனிமேலாச்சு அந்த டிசிஷனை கொஞ்சம் நல்லா, இது வரைக்கும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணல, ஸோ அந்த டிசிஷனை கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நல்ல கட்சியில் நல்லபடியாக போய் சேருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆன்மீகமான கட்சியில் போய் சேருங்க, உங்களோட ரூட்டுக்கு அதுதான் கரெக்டு. மற்றவங்கள ட்ரால் பண்ணி சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் என்னென்னமோ ஏழைங்க வயிற்றில் அடிக்கிற மாதிரி பண்ணுறவங்க கூடலாம் போய் சேராதிங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மாதமாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க கூட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாஸ் மொமெண்ட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அதெல்லாம் மாஸ் மொமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் தலைவரை வந்து நீங்கள் வந்து யார் கூடயோ கம்பேர் பண்ணுறீங்க, எனக்கு இவரும் அவர் மாதிரி தான் அப்படின்றீங்க. என்னது இது? அது அந்த மாதிரியா? தலைவரோட ரேஞ்ச் என்னது? நீங்கள் அரசியலுக்காக ஒரு மாதிரி பேசுவீங்களா? அப்போ வந்து ரஜினி கட்சியை வந்து தலைவர் தான் அப்படின்னீங்க, இப்போ வந்து இவர் கட்சியில் சேரும்போது எனக்கு தலைவர் மாதிரி தான் இவரும் அப்படின்றீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரிஞ்சு நீங்கள் பச்சையாக நடிக்கிறீங்க அப்படின்னு. உண்மையாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.